இந்த மாதிரி கடலை மாவை நீங்கள் வந்து அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா வடைலாம் சீக்கிரமாக பஜ்ஜி வடை இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே நம்ம செய்யலாம். குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக மசாலா வடை செய்யணும் அப்படின்னா 4 மணி நேரம் நம்ம வந்து கடலை மாவு ஊற வைக்கணும். பட் இந்த மாதிரி கடலை பருப்பு வந்து மாவை அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து வித்தின் 5 மினிட்ஸே செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வாழைப்பூ வடை தான் நம்ம செய்ய போகிறோம் இன்னைக்கு. யூஸ்வலாகவே மசாலா வடை எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து பொடிசாக கட் பண்ண வாழைப்பூவை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டா வாழைப்பூ வடை ரெடி. யூஸ்வலாக வாழைப்பூ வந்து பொரியல் கூட்டு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குவான்டிட்டியாக தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட போது நல்லாவே நிறைய சாப்பிடுவோம். ப்ளஸ் வந்து குழந்தைங்களும் வந்து அந்த சாப்பிட மாட்டாங்க, அந்த பிரச்சனை வராது. ஸோ அவங்களுக்கும் இன்டேக் போகிற மாதிரி இருக்கும். இந்த வாழைப்பூ வடைக்கு வந்து கெச்சப் யூஸ் பண்ணி சாப்பிட போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி கட்லெட் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து ரெடிமேட்ஸ் எதுவுமே வாங்காமல் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். கடையில் வாங்குறதுல வந்து என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான் பிராண்ட் எதுவுமே சொல்ல, ஏன்னா ஆல்ரெடி 1 மில்லியன் போனதை தூக்க சொல்லிட்டாங்க பிராண்டு காமிச்சதுனால. ஸோ அதனால் எப்பவுமே ஹோம்மேடு தான் பெஸ்ட்டு. அந்த